இன்றைய திருப்பலி லூர்து அன்னைக்கு நன்றியறிதல் திருப்பலியாக மலர் மற்றும் சகாயராஜ் குடும்பத்தினர், லியோனார்ட் ஷோபா குடும்பத்தினர், ஆந்தனிதாஸ் குடும்பத்தினர், சாண்ட்ரா இமாக்குலேட் மற்றும் ஆபேல் ஜெரி டேவிட் குடும்பத்தினர், ஆலன் சேவியர் ஜெசி அவர்கள் மற்றும் ரிச்சர்ட் மரியா குடும்பத்தினர், பிரின்ஸ் மர்சி குடும்பத்தினர், நான்சி பிரீத்தி நோயல் மற்றும் பிரேமா குடும்பத்தினர் மற்றும் டீக்கன் எரிக் டயல்ஸ் அவர்கள். மேலும் தனிப்பட்ட கருத்துகளுக்காக மேரி சிசிலியா அமிர்தராஜ் அவர்களும் கொடுக்கின்றார்கள். மேலும் இன்றைக்கு ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜோசப் தாமஸ் அவர்களும் கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு நாம் நமது பங்கின் பாதுகாவலர் லூர்து அன்னை அவருடைய விழாவினை கொண்டாடுவோம். அதாவது பங்கின் விழாவினை கொண்டாடுவோம். விசேஷ விதத்திலே அன்னையின் வழியாக ஏராளமான அற்புதங்களை நாம் பெற இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அன்னையின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுவிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் அவரே ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தின் ஊற்று, மேலும் அந்த நம்பிக்கையின் அடித்தளமே அன்னையாக இருப்பதனால்
இந்த விழாவை மிக சிறப்பாக நாம் அனைவரும் கொண்டாடும் வகையோடும் விசேஷ விதத்திலே நம் அனைவருக்கும் தேவையான உடல்நல சுகத்திற்காகவும் மேலும் இறைவன் நமக்காகவே திட்டமாக வைத்திருக்கின்ற அந்த வரங்களையும் இறைவனிடமிருந்து கேட்டு பெறுவோம். அன்னையுடைய ஏவல் வழியாக நாம் அனைவரும் நமக்கு தேவையானவற்றை கேட்டு இந்த திருப்பலியை தலைமுறை ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களுக்காக மனம் வருதி மன்னிப்பினை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் செல்வாராக. ஆமென்.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தவர்கள் அதனால் கடவுளின் மாற்றுள்ள அன்னை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரை உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருப்பகரமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ அடியேன் என்னை அனுப்பும். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். ஊசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியில் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயு நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது கேராபியங்கள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை புரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்படி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கின்றேன், அடியேனே அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்தி விடுகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பெறலற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கு, அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும், அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசி காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களுக்கு இடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்துகின்றேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்களித்த அருள் வீணாக விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரை விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களுக்கோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறேன். நீங்களும் இதை நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஏரிக்கரையிலே நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நோக்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதிலே இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க
உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கியவை. மற்ற படகுகளிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வாருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை ஒழுங்க நிலையில் இருந்தன. அதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலடிகளில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரோடு இருந்து அனைவரும் மிகுதியான மீன்படைகளை கண்டு திகைப்பெற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான ஜெபெதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவராய் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் சேர்த்த பின்பு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஏற்கனவே கூறியது போல நாம் லூர்து அன்னையினுடைய விழாவை நம்ம மத்தியிலே கொண்டாடுகின்றோம். சரியான தேதி 11 பிப்ரவரி 11. இந்த உலகத்திலே அன்னை மரியாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இந்த எல்லா ஆலயங்களிலும் கூட அன்னை மரியாள் உண்மையாகவே காட்சி கொடுத்த அந்த நிகழ்வு உண்மை என்று ஏற்றுக்கொண்டது சில ஆலயங்கள் தான். அந்த ஆலயங்களிலே லூர்து நகர் ஒன்று. லூர்து மற்றும் ஃபாத்திமா நகர் மட்டும்தான். எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் லூர்து நகர் மற்றும் ஃபாத்திமா, இந்த இரு நகர்களில் மட்டும்தான் அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களிலும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாக்ஸ் என்கின்ற அயர்லாந்து அங்கே இருக்கிறது, அங்கே வேளாங்கண்ணிலையும். ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்காக நாம் போகின்றோம். மக்களும் ஏராளமான வளங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உறுதியாக காட்சி கொடுக்கப்பட்ட நம்புகின்றது. காரணம் என்ன என்று சொல்கின்ற பொழுது, அன்னை மரியாள் காட்சி கொடுத்தால் ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். இதுதான் தாய் திரு அவை எதிர்பார்க்கின்றது. இந்த ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது அந்த செய்தி எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பற்றி நமக்கு எடுத்துரைக்க வேண்டும். இதுதான் பாத்திமா நகரில் நடந்தது. அதே போலவே அங்கு மற்ற இந்த உலகத்தினுடைய அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த உலகம் முழுவதும், ஆகவே எப்பொழுது பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் அதை உலகம் முழுவதும் பிரதிபலிக்க செய்தாரோ அதே போலதான் அனைத்து நன்மைகளும் நடந்தது அவர்களும். அதே போலவே இந்த ஒரு காலத்திலே மிகவும் ஒரு கொடூரமான நிலையிலே மக்கள் அனைவரையும் ஜபத்திற்கு அழைத்தார். அதாவது ஆண்டவரால் அவர்கள் அனைவருமே ரட்சிக்கப்படுவார் என்று இந்த லூர்து நகர் என்பது அனைவருக்கும் குணமாக்கும் ஒரு இடமாக. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு மருத்துவ சேவைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலே அந்த உதவிகள் அல்லது நமக்கு கூடிய அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த இடத்துல. ஆனால் என்ன மக்களுக்கு கடவுள் வழியாக இந்த இடத்திலே என்ன ஜபத்திற்கு அழைக்கிறார். லூர்து
நகரிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் முழுவதையும் ஜெபத்திற்கு அழைக்கிறார் அந்த சாட்சி. அதனுடைய அடையாளமாக தான் அங்கு வருகின்றவர்கள் குணம் பெறுவார் என்று கூறுவது. அன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் லூர்து என்னது, நீங்கள் இங்கே எத்தனையோ பேர் மறைவுரையிலே கூறியிருக்கலாம். இருப்பினும் நாம் சில விஷயங்களை வர்றது அவருடைய அந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் அனைவருமே மிகவும் நோயினுடையிலே இருந்த பொழுது வர்ணதத்தம் கூட உடல் நலசமின்றி இருந்தார்கள். நாம் எல்லோரும் என்ன செய்கின்றோம்? பொதுவாக அன்னைமரியாளுடைய கோவிலுக்கு போகின்றோம், வேண்டுதல்கள் செய்கின்றோம். லூர்து நகர் மற்றும் எல்லா இடங்களிலும் சென்று வேண்டுதல்களை நாம் ஒப்புக் கொடுத்து கேட்கின்றோம், நமக்கான அந்த வரங்களை கேட்கின்றோம். இந்த இடத்தில் அந்த மாற்றம் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது எப்படி அங்கு அற்புதங்கள் நடக்கின்றன. அங்கு லூர்து நகருக்கு சென்றால் இரு வேளையிலே மக்கள் அனைவரும் பவனியாக செல்கின்றார்கள். ஒன்று காலை 11 மணி, பிறகு இன்னொன்று மாலை 7 அல்லது 8. அந்த நேரத்திலே ஏராளமான மக்கள் இரவு அங்கே எல்லோரும் மெழுகுதிரிகளை எடுத்துக்கொண்டு எல்லா மக்களும் போவார்கள். தினந்தோறும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்த மக்கள் அங்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான மக்கள். ஆனால் மதிய நேரத்தில் என்ன நடக்கின்றது? பொதுவாக இந்த நோயுற்ற மக்களுக்காக தள்ளு வண்டிகளிலே படுக்கையில் இருக்கின்ற இந்த மக்கள் தான் இருக்கின்றனர். ஆனால் அதில் நடக்கின்றது என்னவென்றால் பரிசுத்த திவ்ய நற்கருணையை பவனியாக கொண்டு வந்து மக்கள் இருப்பார்கள். அந்த பவனிலே பரிசுத்த திவ்ய நற்கருணையை கொண்டு வந்து மக்களை ஆசீர்வதிப்பார். ஏராளமான அற்புதங்கள் அந்த நேரத்தில் தான் நடக்கின்றது. ஆகவே அன்னை மரியாளுடைய சுரூபத்தை கொண்டு போவது கிடையாது, மாறாக திவ்ய நற்கருணை கொண்டு செல்கின்ற பொழுதுதான் ஏராளமான நற்கருணை. அதாவது இதன் வழியாக அன்னை மரியாள் நமக்கு சொல்கின்ற செய்தி, ஆண்டவர் இயேசுவின் வழியாகத்தான் நீங்கள் அனைவருமே குணம் பெறுகின்றீர்கள். ஒரு உண்மையான தாயாகவும் ஆண்டவர் இயேசுடைய சீடராகவும் ஆண்டவர் இயேசுடைய செய்தியை அவர் எல்லோருக்கும் எடுத்துக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் படித்து கேட்டோம், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்க வேண்டும். அன்னை மரியாள் ஒரு மனிதரை பிடிப்பவர் தான். இயேசுக்காக நம் அனைவரையும் அவர் கூட்டி சேர்க்கின்றனர். எல்லா இடங்களிலும் ஆலயங்களில் பார்க்கின்ற பொழுது இத்தனை அந்த நேரத்திலே மக்கள் அனைவருமே ஏராளமான அந்த மக்கள் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். எத்தனையோ அற்புதங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சில அற்புதங்கள் உண்மையாகவே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று, ஒருவர் அங்கிருந்து இன்னொரு நாடு, அந்த நாடில் அந்த ஐரோப்பா நாட்டிலே நாம் எல்லோருமே இந்த பாஸ்போர்ட் வீசா இல்லாமல் அந்த இடத்தினுடைய அந்த குடிமக்கள் சிட்டிசன்ஸ் அவர்கள் எல்லாமே பயணிக்கலாம். இப்போ இந்த இடத்திலே ஸ்பெயின் நகர், அங்கிருந்து இப்போ லூர்து நகர், அது பிரான்ஸ். இப்போ இந்த இடத்திற்கு மரண படுக்கையில் இருக்கின்ற ஒரு பெண், இவருக்கு முழுமையாக மருத்துவர்கள் கைக்கொண்டு விட்டார்கள், எதுவுமே நடக்காது. இனி இவர் ஒரு சடலம் போதுதான் இருக்கின்றார். ஆகவே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே மரண படுக்கையிலே கொண்டு வரும் பொழுது அந்த விமானத்தில் இவரை எப்படி கொண்டு செல்வது என்கின்ற ஒரு சிந்தனை. இப்போ இவரை எப்படி கொண்டு போவது? ஏன்னா இது போகிற வழியில் இறந்துருவாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள், இல்லை முடியாது, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது உங்களுடைய ஏதாவது ஆச்சரியாக மருத்துவர்கள் நாம் பொறுப்பெடுக்க மாட்டோம் என்று. அந்த பெற்றோர் மிகவும் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்கின்றார், அந்த ஒரு பெண்ணை 17 வயது அந்த பெண்ணை அவர்கள் அந்த விமானத்தில் கொண்டு வருகிறார். எப்படியோ கொண்டு வந்து வெறும் படுக்கையில் இருக்கின்றது, கண்ணு கூட திறக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலே கொண்டு வந்து ஆலயத்திற்கு வெளியிலே, அந்த பெசிலிக்காவுக்கு வெளியிலே பொதுவாக என்ன நடக்கும் என்றால், ஒரு திருப்பலி நடந்த பிறகு எல்லோருக்கும் நன்மை கொடுப்பார்கள். நன்மை கொடுத்து குருக்கள் வெளியிலே வந்து சில நோயாளிகள், உள்ளே வர முடியாத ஒரு நோயாளிகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே அங்கே இருக்கின்ற அந்த தருணத்திலே குருக்கள் வந்து வெளியிலே கூட யார் யாருக்கு முடியுமோ நோய் சோருக்கு நன்மை கொடுப்பாங்க. இந்த பெண் கண்ணை கூட திறக்கல, அதாவது கோமா ஸ்டேஜ், ஒரு நினைவில்லாத ஒரு சூழ்நிலை.
அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. நம்ம அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திவ்ய நட்புறனை கொண்டு வந்து வெறும் அந்த உதட்டின் மீது வைத்தார். அவ்வளவுதான். வச்ச உடனடியாக அடுத்த நடி அந்த பெண் கண்ணை திறந்து நட்கருணை பெற்றுக்கொண்டார். அவ்வளவுதான் அந்த நிகழ்வு. அப்பொழுது கண் திறந்த அந்த பெண்ணை அவர்களுக்கே பெற்றோருக்கே ஆச்சரியம். இந்த நட்கருணை முதற்கு மேல் அவர் வைத்த உடனேயே கண்களை திறந்து நட்கருணை பெற்றுக்கொண்டார். எழுந்து நடக்கவில்லை. பிறகு கொண்டு போய் இப்பொழுது அங்கு இருக்கிறது அந்த இடத்திலே அவரை நோயாளிகளுக்காக ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அங்கு வைக்கின்ற பொழுது அந்த வாரம் ஒரு 8 நாள் அவர் அங்கே இருந்தார். 8 நாள் படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது அந்த 8ஆம் நாள் அவருக்கு ஒரு காட்சி என்னவென்றால், அன்னை மரியாள் அவரை அங்கே வந்து கைகளை பிடித்து அங்கே வந்துட்டு அந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது நீரோடம் இருக்கிறது. அந்த நீரோடத்திலே பரதரம்மாள் அவருக்கு அவர் சொன்னது அன்னை மரியாதை என்னவென்றால், இந்த இடத்தில் யாரெல்லாம் குளிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் குணப்படுவார்கள். அன்னை மரியாதை கொண்டு வந்து அந்த நீரிலே அவரை தோய்த்து பிறகு கொண்டு சேர்க்கிறார்கள். அடுத்த நாளிலிருந்து அவர் நடக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அந்த நிகழ்வு நடந்த அந்த பெண்மணி அந்த தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அங்கே இருந்து இந்த நோய் நொடியுற்றவர்கள் சாட்சி பகர்ந்து அங்கே சேவை செய்து கொண்டார். 87 ஆண்டு வரை அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார். 87 ஆண்டு வரை எங்கேயுமே போகவில்லை. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்வது. என்ன என்று சொல்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்றவர்கள் உண்மையாகவே தேடி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் அனைவருக்கும் கேட்கிறார். அதுல மிக சிறந்த கருவி அன்னை மரியாள். ஆகவே அன்னை மரியாளுக்கு வழியாக நாம் கேட்கின்ற பொழுது எல்லா வரங்களையும் பெற்றுக் கொள்கின்றோம். நான் ஃபாதர் சொன்னார், காலையில் 6 மணிக்கு யார் வரணும் பூசைக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்பா இதெல்லாம் மக்களும் இருக்கிறீங்க. ஏன் என்றால் நேரமும் காலமும் பார்க்காம நாம் வந்து அன்னை மரியாள் மற்றும் இந்த ஜபம் வந்து நமக்கு என்ன வேலை என்பது தெரியாது. ஆனால் இருப்பினும் இதெல்லாம் என்ன நமக்கு அறிவுரை இருக்கின்றது என்றால், கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆனால் நாம் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். நம்பிக்கையை வெளிப்படுத்துவது அன்னை மரியாள் மட்டுமல்ல, இயேசுவை விட்டு அன்னை மரியாளை நாம் பிடித்துக் கொண்டோமே ஆனால் நமக்கு எந்த விதமான அந்த பலனும் கிடையாது. அதனால தான் மற்ற ஒரு சகோதரர்கள், பிரிவினை சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்றாங்க, நீங்க வெறும் அன்னை மரியாதை வணங்குங்க. நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் கொடுக்கிற பொழுது எப்பொழுதுமே ஒன்று நம்முடைய அந்த மனதில் என்ன இருக்க வேண்டும் என்றால், முக்கியத்துவம் என்பது எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசுவுக்கு தான். அடுத்த கட்டம் தான் அன்னை மரியாதை. அதாவது ஒரு தந்தையிடம் பயமும் பக்தியும் இருக்கும், தாயிடம் உரிமை இருக்கும். அந்த உரிமையோடு நாம் கேட்கலாம். அங்க தவறு செய்தாலும் கூட திருந்துவதற்கோ அல்லது தாயிடம் சண்டை போட்டு நமக்கு தேவையானதை கேட்டு வாங்குவதற்கும் கூட நமக்கு ஒரு அதிகாரம் உரிமை இருக்கின்றது. அதே போல தான் அன்னை மரியாதை. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த விழாவினை கொண்டாடுகின்ற நாம் வெறும் இந்த விழாவை ஆடம்பரமாகவோ அடையாளமாகவோ கொண்டாடுவதற்கு பெற்று அன்னை மரியாளுடையாக ஆண்டவர் இயேசு நமக்கு எத்தனை செய்திகளை சொல்கின்றார். அதாவது மனிதர்களை பிடிக்கின்றவர் அன்னை மரியாள். யாருக்காக? தனக்காக கிடையாது, ஆண்டவர் இயேசுக்காக. ஆகவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை, அன்னை மரியாளை நீங்கள் பரிந்துரைக்காக நீங்கள் வேண்டுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவே ஒரு தாயின் வழியாக எனக்கு தேவையான வரங்களை தாரும் என்பதை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆகவே கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை நம்மில் வளரட்டும். அன்னை மரியாள் தொடர்ந்து நமக்காக ஜெபித்து இறைவனிடமிருந்து எல்லா அருள்படங்களையும் பெற்றுத் தரட்டும். மேலும் அன்னை மரியாளுடைய பெயர் வாழ்த்த பெறுக, போற்ற பெறுக. அதே போலவே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரும் வாழ்த்த பெறுக, போற்ற பெறுக. உலகிற்கும் அவரது அரசு வருக என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சுவாசத்தை அறிக்கையிடுவோம். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியானவரிடமிருந்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார்.
இரக்கமே உருவான இறைவனிடம் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நமது தேவைகளை அவரது திருமுன் எடுத்து ஜெபிப்போம். அன்பின் வடிவே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரும் உம் மந்தையாகிய இறைமக்களின் புதுவாழ்வுக்கு வழிகாட்டிகளாய் என்றும் விளங்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் சுனையே இறைவா, எம் நாட்டை ஆளும் அனைத்து தலைவர்களும் மக்கள் பணியாளர்கள் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து மக்களின் நல்வாழ்விற்காக என்றும் உழைக்க உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவின் ஊற்றே இறைவா, எமது குடும்பங்களில் உள்ள அனைத்து சிறார்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் உமது அன்பிலும் பராமரிப்பிலும் நன்மக்களாக சிறந்து விளங்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் நிறைவே இறைவா, உலகெங்கும் பல்வேறு நோய்களால் துன்புறுகின்ற சிறார்கள், பல்வேறு வன்கொடுமைகளுக்கு ஆளாகின்ற சிறார்கள், வறுமையால் வெறுப்புணர்வுகளால் பாதிக்கப்பட்டு தங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாக நிற்கின்ற சிறார்களுக்கு நீரே அடைக்கலம் தந்து ஆதரவு காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இத்திருத்தலத்தை நோக்கி வருகின்ற அனைத்து திருப்பயணிகளும் முன்பாதம் சமர்க்கின்றோம். நீரே அவர்களுக்கு உள்ள உடல் சுகம் தந்து அவர் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்படிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமானது. அனைத்துலக ஆண்டு நடத்தும் இறைவா, எங்கள் மீது நீரை கொண்டுள்ள அக்கறை, அன்பு மற்றும் மன்னிப்பு, பராமரிப்பு ஆகியவற்றை நாம் மனதில் கொண்டு இப்பொழுது கேட்டிருக்கின்ற மன்றாட்டுகளை உள்ளத்தில் மனத்தில் இருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை நந்தருமாறு ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளை நீங்களும் நான் கொடுத்து இல்லாமல் சந்தேகம் இறைவனுக்கு ஏற்றலாம் அப்படி நீங்கள் நமது
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவன், எந்நாளும் எவ்விடத்திலும் நாம் நமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் மாட்சிப்படுத்துவது, நாம் நம்மை போற்றி புகழ்வது மாட்சிப்படுத்துவது மெய்யாமை தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்கக்கூடிய செயலுமாகும். தூய ஆண்களிடமிருந்ததான் அந்த அன்னை நம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானத்துடன் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோரை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடந்துகின்றனர், வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல் மிக்க செராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், ஆகவே உடைய ஆகிய குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைத்தாரமாக. அவர் பார்வடவுடன் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியதும் கிண்ணத்தை படுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிலர்கள் கழித்தவர் கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக அதற்காக சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகத்தில் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பீட்டர் திருநிலையினர் ஆகிய
மேலும் உயிர்களும் எதிர்நோக்கத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நின்று ஏற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் புரிந்த மரியா, அவருடைய கணவரான புரிந்த யோசேப்பு, புரிந்த திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்ததாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்த்தி வரமான நம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை இனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கணிந்ததாக நம்மை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலம் அளிப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின் வாழ்வுக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதர்களுக்கு பணிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதி பகிர்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எமக்காக இறங்கும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர்.
கரையாத கனவாய் நீ இருக்கின்றாய். கரை காணா படகை கரை சேர்க்கின்றாய். கலையாத கனவாய் நீ இருக்கின்றாய். கரை காணா படகாய் கரை சேர்க்கின்றாய். முகவாடி நின்றே பணம் தந்து காத்தாய். முகமாடி நின்று பணம் தந்து காத்தாய். ஏனென்னை உமதாக்கினாய். நீரென்கிறேன் என்னை உமதாக்கினாய். பேரழகே நிலவே வானிலவே பொன்னே கண்ணே உணவாய் வந்த உணவே ஆன்மாவின் அகமத்தாய் பெரிதாய் கரைந்து போனே. இறங்காமல் தினமும் இனிக்காக்கின்றாய். இசை பாடும் பூரண வசமாக்கினாய். இயேசு கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் ஆல் ஹாப்பி ஃபீஸ்ட். அறிவிப்புகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே குழந்தைகளுக்கு உறுதி பூசுதல் வழங்கப்படும். காலை 11:30 மணிக்கு பேராயர் அவர்கள் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு உறுதி பூசுதல் வழங்குவார். இன்று நாம் நம்முடைய பங்கின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். மாலை 5:15 மணிக்கு 3 மொழிகளில் எபியில் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேர்பவனி நடைபெறும். நாளை மற்றும் மறுநாள் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்கிலே நவநாட்கள் நீடிக்கும். ஏனென்றால் 11ஆம் தேதி உலக அளவிலே நாம் லூர்து அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருவிழா திருப்பலிகள் நவநாள் திருப்பலிகளைப் போல இருக்கும். நாளை மற்றும் மறுநாள் காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில், 11 மணிக்கு மலையாள திருப்பலி, மாலை 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, 7 மணிக்கு தமிழ் திருப்பலி நடைபெறும். இந்த பங்கின் பெருவிழாவிற்காக நிறைய பேர் காணிக்கை கொடுத்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் எல்லா ஏழைகளுக்கு அரிசியை கொடுத்தோம். நீங்கள் கொடுத்த இந்த அரிசியை அவர்களுக்கு கொடுத்து இந்த திருவிழாவிலே அவர்களும் பங்கு கொள்ளுமாறு செய்தீர்கள். மேலும் வெளியிலே கேண்டீன் வைத்திருக்கிறார்கள். கேத்தலிக் விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் பலர். ஆகவே நீங்களும் அதை உபயோகித்துக் கொள்ளலாம். புனித செபஸ்தியாருடைய விழா நம்முடைய பங்கிலே வருகின்ற 16ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மலையாள திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக கொடியேற்றப்படும். அதற்கு அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருவிழா கொண்டாடப்படும். சென்ற வாரத்தின் காணிக்கை 74,959 ரூபாய்கள். இன்று இந்த திருவிழா திருப்பலியை முதல் திருப்பலியை நிறைவேற்றியவர் அருட்தந்தை கேப்ரியல் கிறிஸ்டி. நம்முடைய பிஷப் ஹவுஸிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றார். மறை மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குருவானவர் கிடைத்திருக்கிறார். இன்று நமக்காக வந்து திருப்பலியை நிறைவேற்றதில் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் கேப்ரியல் கிறிஸ்டி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றியோடு ஆண்டவரை நிலையான வெற்றி பங்கு பெற உம்மை மணிமுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளை நிலைவோம் மாற்றியோரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை குறித்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
பக்கத்தில் இருக்கிறது. அங்கே கேண்டில் பூக்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே நீங்கள் பொருத்தனை செலுத்தலாம். மேலும் திருப்பலி கருத்தில் கொடுப்பதற்கு விரும்பினால் அங்கேயே பிரதேச உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்து கொடுக்கலாம். ಲಸ್ರಾದ ಕುಟುಂಬ, ಆಲ್ಬರ್ಟ್ ಲಸ್ರಾದ ಕುಟುಂಬ, ರಿಚರ್ಡ್ ಲಸ್ರಾದ ಇಸ್ಲಾಮುಗಳು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾದಲ್ಲಿ ಪೂಜೆಯಾಗಿ ಗೈಡ್ ಪಾಲ್ ಮತ್ತು ಆನಂದ್ ಕುಟುಂಬದವರಿಂದ, ಅಶೋಕ್ ರೇಖಾ ಕುಟುಂಬದವರಿಂದ, ಆಲನ್ ಕುಟುಂಬದವರಿಂದ ಪೂಜೆ, ಮೇರಿ ಮಾರ್ಗ್ರೆಟ್ ಕುಟುಂಬದವರಿಂದ